ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரேம்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ரேம், வாட் இஸ் அ ஃப்ரேம்? ஃப்ரேம் ஆர் ஐ ஃப்ரேம், ஓகே? வாட் இஸ் அ ஃப்ரேம்? ஃப்ரேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அன் HTML டாக்குமெண்ட் embedded inside another HTML page, another HTML page, ஓகே? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ரேண்டமாக வந்து இந்த பேஜுக்கு நான் போகிறேன். ஸோ இப்போ இந்த பேஜில் நான் இருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னா, இங்க பாருங்க, நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க ஆல்ரெடி செல்லியம் பார்த்ததுனால உங்களுக்கு ஃப்ரேம்னா என்னன்னு ஐடியா இருக்கு. இப்போ இங்க பாருங்க, நம்மளுக்கு இந்த ரைட் சைடுல நீங்க பார்க்கக்கூடிய ஸ்க்ரீனை வந்து நீங்க வந்து ஒரு டாம் அப்படின்னு கூப்பிடுவீங்க இல்லையா? இதுக்குள்ள ஒரு HTML டேக் ஸ்டார்ட் ஆகுதா? எஸ் சார். ஸோ இந்த HTML டேகுக்குள்ள தான் வந்து என்ன இருக்குன்னா, இந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷனுடைய அந்த எலமெண்ட்ஸு, அந்த சிஎஸ்எஸ் மீன்ஸ் அந்த கலர்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃப்ரேம் அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த HTML டேகுக்குள்ள தான் இந்த என்டையர் யூஐக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கும்னு நான் சொன்னேன். இப்போ இந்த HTML டேகுக்குள்ள வந்து இன்னொரு HTML டேக் இருக்கும். இன்னொரு ஒரு செப்பரேட்டா ஒரு HTML டாம் வந்து ஒன்று இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃப்ரேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்க, ஐ ஃப்ரேம்னு சர்ச் பண்றேன். ஓகே, இது வந்து ஒரு ஐ ஃப்ரேம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணேன்னா, இதுக்குள்ள டாக்குமெண்ட்னு ஒன்று இருக்கா? இப்போ இதை நான் ஓப்பன் பண்றேன். இதுக்குள்ள இன்னொரு HTML ஒன்று ஸ்டார்ட் ஆகுதா? எஸ் தெரியுதா சார். உங்களுக்கு? ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு HTML இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த HTML-க்குள்ள தான் இங்க பாருங்க. இந்த HTML டேக் வந்து எனக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஸ்டார்ட் ஆகி எனக்கு எங்க முடியுதுன்னா, இங்க முடியுது. நான் அது மேல மவுஸ் ஓவர் பண்ணும்போதே பாருங்க, என்டையர் பேஜ வந்து எனக்கு ஹைலைட் பண்ணுது. தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். இப்ப இந்த HTML டேகுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு HTML டேக் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பாருங்க, இப்ப இந்த HTML-ல நான் மவுஸ் ஓவர் பண்றேன். இப்ப எனக்கு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகுதா? எஸ் சார். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து டைரக்ட்டா வந்து HTML-க்குள்ள இன்னொரு HTML போடுறதுக்கு பதிலா, அத வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது இப்ப இங்க பாருங்க. ஆல்ரெடி எனக்கு ஒரு ஒரு பேஜ் இருக்கு. ஒரு வெப் பேஜ் இருக்கு. இந்த என்டையர் பேஜ் வந்து அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, HTML அப்படின்ற ஒரு டேகுக்குள்ள எழுதியிருக்காங்க. HTML. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணி, இந்த இடத்துல எண்ட் பண்ணியிருக்காங்க. HTML அப்படின்ட்டு. ஓகே. HTML டேக் வந்து எனக்கு இங்க ஸ்டார்ட் ஆகி, இங்க முடியுது. ஸோ இதுக்குள்ள தான் வந்து இந்த என்டையர் பேஜுமே இருக்கும். என்டையர் பேஜுக்கான அந்த டாம் ஸ்கிரிப்ட் வந்து எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். இப்ப இதுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எனக்கு இன்னொரு வெப் பேஜ் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த வெப் பேஜோட HTML அப்படின்ற டேக் வந்து எனக்கு இங்க ஸ்டார்ட் ஆகும். இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு, திரும்ப வந்து இங்க முடியும். இப்போ ஒரு HTML-க்குள்ள இன்னொரு HTML டேக். ஒரு HTML ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதுக்குள்ள தான் வந்து யூஐக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கும்னு நான் சொன்னேன். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கும்னு சொன்னேன். அதுக்குள்ள இன்னொரு HTML டேக் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு வெப் பேஜ், இது வந்து இன்னொரு வெப் பேஜ். புரியுதா? இப்போ இத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரேமுக்குள்ள எழுதுவாங்க. அதுதான் வந்து ஃப்ரேம். கிளியர்? ஓகே சார். இப்போ நான் வந்து பிளேரைட் யூஸ் பண்ணி, இப்போ இந்த பர்ட்டிகுலர் பேஜ் இருக்கு இல்லையா? இப்போ ஃப்ரேமுக்குள்ள இருக்கிறத நான் சொல்லல. இவங்க வெளியில ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு டிராப் டவுன் இருக்கு அப்படின்னா, என்னால டைரக்ட்டா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பிளேரைட் ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி. பட் இதுவே இந்த நம்பர் 2ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? இன்னொரு வெப் பேஜ். இதுக்குள்ள ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு பாக்ஸோ, ஒரு பட்டனோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அத நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இந்த ஃப்ரேம்க்குள்ள வரணும். ஃப்ரேமுக்குள்ள வந்து இந்த எலமெண்ட்ட வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே சார். ஓகே.
நீங்க வந்து சம்டைம்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இப்ப இங்க ஆட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? கீழ நெறைய நம்மளுக்கு ஆட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நான் செக் பண்றேன். எக்ஸாக்ட்டா இருக்குமான்னு தெரியல. செக் பண்றேன். சம்டைம்ஸ் இந்த ஆட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரேமுக்குள்ள தான் எழுதியிருப்பாங்க. அதாவது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்க பாருங்க. HTML இங்க ஒரு டேக் ஓப்பன் ஆகுதா? இப்ப அப்படியே கொஞ்சம் மேல போனா இது ஒரு ஃப்ரேம்க்குள்ள இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். அதாவது இந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட் ஒரு HTMLக்குள்ள இருக்கு. விச் மீன்ஸ் இதுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த பட்டன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது ஒரு HTMLக்குள்ள இருக்கு இல்லையா? இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த மாரி ரீசன் இதுக்கும் எந்த டிஃபரன்ஸ் ஐ மீன் எந்த ஒரு இம்பாக்டும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் ஒரு பேஜ்ல நீங்க ஒரு ஆடோ ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா, அத வந்து செப்பரேட்டா ஒரு ஃப்ரேம் அப்படின்ற ஒரு டேக்ல ஸ்டார்ட் பண்ணி, அதுக்குள்ள ஒரு HTML ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப ஒரு HTML ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு HTML ஸ்ட்ரக்சர நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? பைபாஸ் பண்ணணும். இந்த ஃப்ரேமுக்குள்ள போயிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? அ அந்த பர்ட்டிகுலர் HTML ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். புரியுதா? கிளியரா புரியுதா? வேற ஏதாவது எக்ஸாம்பிள் குடுக்கவா? நோ சார். புரியுது. இப்போ வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்ப இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க வந்து சாரி இது வந்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த வீட்ல வந்து இங்க ஒரு டோர் இருக்கு. இப்போ வந்து உங்ககிட்ட ப்ளே ரைட் அப்படின்ற ஒரு கீ இருக்கு. இப்ப அந்த கீ யூஸ் பண்ணி இந்த டோருக்குள்ள வந்து இந்த பர்ட்டிகுலர் வீடுக்குள்ள உங்களால வர முடியும். இப்போ இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்குள்ள ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஓகே. வீட்டுக்குள்ள ஒரு வீடு. ஓகேவா? இப்ப இந்த வீட்டுக்குள்ள நீங்க போணும் அப்படின்னா, இந்த வீட்டுக்கான சாவி வந்து உங்களுக்கு வேணும். அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, ப்ளே ரைட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இங்க வந்துட்டீங்க. இப்ப இங்க உள்ள நீங்க போறதுக்கு உங்களுக்கு இன்னொரு கீ வேணும். அந்த கீ வந்து என்னன்னா, உங்களுக்கு ப்ளே ரைட் அது கூட ஃப்ரேம் அப்படின்ற இன்னொரு கீ வேணும். அந்த ஃப்ரேம் அப்படின்ற கீய யூஸ் பண்ணி தான் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த ரூம்க்குள்ளேயும் உங்களால என்டர் ஆக முடியும். புரியுதா? ஓகே சப்போஸ் சார். இங்க ஒரு போர்ஷன் இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரேம் திரும்ப. இப்ப இதுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா, ப்ளே ரைட் யூஸ் பண்ணி உள்ள வரீங்க. இப்ப இதுக்குள்ள என்டர் ஆகணும்னா, உங்களுக்கு இன்னொரு ஃப்ரேமோட கீ வேணும். அப்பதான் உள்ள உங்களால என்டர் ஆக முடியும். அதே மாரி இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் வீடுக்கான கீ உங்களுக்கு வேணும். விச் இஸ் ஃப்ரேம். அந்த ஃப்ரேமோட லொக்கேட்டர் உங்களுக்கு வேணும். அப்பதான் வந்து அத ஹேண்டில் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த ரூம்க்குள்ள வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ரூம் ஆர் ஒரு வீடு எப்படி வேணாலும் நெனச்சுக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரேம் ஆர் ஐ ஃப்ரேம் அப்படின்னு கூப்பிடுவோம். ஃப்ரேமுக்கும் ஐ ஃப்ரேமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு ஐ ஃப்ரேம் அப்படின்றது வந்து இன்லைன் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம். ஒரு HTMLக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு HTML ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃப்ரேம். ஐ ஃப்ரேமும் அதேதான். ஓகே. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இட் ரெக்வயர்ஸ் ஸ்பெஷல் ஹேண்டிலிங். ஒரு ஃப்ரேம நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெஷலா வந்து நீங்க அத ஹேண்டில் பண்ணணும். ஜெனரல் எலமெண்ட் மாரி உங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அத கொஞ்சம் ஸ்பெஷலா ஹேண்டில் பண்ணணும். ஓகே. ஒய் ஃப்ரேம் ஹேண்டிலிங்? எலமெண்ட்ஸ் இன்சைட் iframe ஆர் நாட் பார்ட் ஆஃப் த மெயின் DOM. நான் சொன்னேன் இல்லையா? ஒரு மெயின் DOM ஸ்ட்ரக்சர் உடைய பார்ட் கிடையாது. இந்த ஃப்ரேம்ன்றது. அந்த அந்த மீன் அந்த ஃப்ரேம்க்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அந்த மெயின் ஸ்ட்ரக்சர் உடைய எலமெண்ட்ஸ் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஃபார்ம், வேற ஒரு HTML. அது செப்பரேட். மெயின் DOM செப்பரேட் வேற, ஃப்ரேம்க்குள்ள இருக்கக்கூடிய DOM வேற. புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு HTML ஸ்ட்ரக்சர் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்து அது முடியுதுன்னு வச்சுக்கலாம். HTML அப்படின்ட்டு. இப்ப இதுக்குள்ள எனக்கு இன்னொரு HTML டேக் இருக்கு. அது வந்து இங்க முடியுது HTML. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம்க்குள்ள எழுதியிருப்பாங்க. ஃப்ரேம். அந்த ஃப்ரேம் வந்து எனக்கு இங்க முடியும். இப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ என்னால டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ ஃப்ரேம்க்குள்ள வந்து அதுக்கப்புறம் தான் இந்த எலமெண்ட்ட என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால தான் சொல்றாங்க, இது வந்து மெயின் டாம். இங்கிருந்து இதுவரைக்கும் ஒரு மெயின் டாம். அந்த மெயின் டாம்க்குள்ள இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சப் டாம் தான் வந்து என்னது? இந்த ஃப்ரேம். புரியுதா? அதனால தான் வந்து என்ன சொல்றோம், ஃப்ரேம்ன்றது இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் எ மெயின் டாம். அந்த மெயின் டாம்க்கான ஒரு பார்ட் கிடையாது. அது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு டாம். புரியுதா? ஓகே சார். ஓகே. ஸோ ஓகே. இது எல்லாமே வந்து தியரிட்டிக்கல் தான். நம்ம பிராக்டிகலா போயிடுவோம் இப்போ. ஒரு ஃப்ரேம வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்றது ஃபர்ஸ்ட்?
ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க வந்து ஒரு பட்டன் இருக்கு. ஓகே, ஓகே. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ஃப்ரேமுக்குள்ள இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 வழி இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வெளியில வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு வியூ ஃப்ரேம் சோர்ஸ் ஆர் ரீலோட் ஃப்ரேம் அப்படின்ற 2 ஆப்ஷன் காட்டும். இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுது அப்படின்னா, இது இந்த பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ் இஸ் சரவுண்டட் பை எ ஃப்ரேம்னு அர்த்தம். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வச்சு நான் ரைட் கிளிக் பண்றேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வராது பாருங்க. அந்த வியூ ஃப்ரேம் சோர்ஸ், ரீலோட் ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு எதுவுமே காட்டல. ஜஸ்ட் வந்து எனக்கு இன்ஸ்பெக்ட் பண்ற மாரி தான் ஆப்ஷன் காட்டுது. இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வெளியில வச்சு நான் ரைட் கிளிக் பண்ணேன்னா, எனக்கு வியூ ஃப்ரேம் சோர்ஸ் ஆர் ரீலோட் ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது. ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இஸ் சரவுண்டட் பை எ ஃப்ரேம். விச் மீன்ஸ் ஒரு HTML இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. அதுக்குள்ள தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த பர்ட்டிகுலர் எலமெண்ட் வந்து உள்ள பிரசன்ட் ஆயிருக்கு. புரியுதா? கிளியர்? எஸ் சார். இன்னொரு இன்னொரு வழி என்ன? ஆ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்ரோச் என்ன? ஒரு ஃப்ரேம கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, டைரக்ட்டா ஒரு எலமெண்ட் இருக்கு. அத ரைட் கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றோம். ஒரு எலமெண்ட் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா, டைரக்ட்டா அந்த பர்ட்டிகுலர் எலமெண்டோட நோடு வந்து நம்மளுக்கு ஹைலைட் ஆகும். இப்போ இங்கிருந்து கொஞ்சம் அப்படியே மேல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ஒரு HTML டேக் உங்களால பார்க்க முடியும். அப்படியே கொஞ்சம் மேல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க ஒரு ஃப்ரேம் இருக்கு. இப்ப இந்த ஃப்ரேம் மேல நான் மவுஸ் தான் வச்சிருக்கேன். பட் ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்க்கலாம். என்னோட வெப் பேஜ்ல அந்த கம்ப்ளீட் ஃப்ரேமுக்கான ஸ்பேஸ வந்து நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுதா? இப்ப அந்த ஸ்பேஸ்க்குள் அந்த பர்ட்டிகுலர் ஹைலைட்டடான ஏரியாக்குள்ள தான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அப்ப வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே? ஓகே சார். ஓகே. ஸோ எல்லாருக்கும் புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேமுக்கான ஒரு லொக்கேட்டார் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு ஐடி இருக்கு, நேம் இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்ஆர்சி அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸ் வேணாலும் உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து டைரக்ட்டா ஐடி எடுத்துக்கிறேன். ஐடி எடுத்துட்டு டாக் நேம் ஐஃப்ரேம் ஆட்ரிபியூட் ஐடி ஈக்குவல் டூ ஆட்ரிபியூட் வேல்யூ. கேப்ஸ்ல குடுத்துட்டேனா? செகண்ட். ஈவன் கேப்ஸும் ஒர்க் ஆகும். பட் ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேம மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணுது. ஓகே. ஸோ வந்து என்ன பண்றேன்னா, கிளாஸு எது எது கிடைக்குதோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுக்கணும். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல குடுக்கணும். குடுத்துட்டு, இப்போ இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேம் லொக்கேட்டர் இருக்கு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரேம கேப்சர் பண்றோம். ஃப்ரேம் லொக்கேட்டர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி, அதுக்கான வேல்யூவ நம்ம இங்க பாஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே உங்களால என்ன பண்ண முடியும்? அப்படியே உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த ஃப்ரேம் லொக்கேட்டர்லேருந்து டாட் லொக்கேட்டர் லொக்கேட்டர் மெத்தட கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஃப்ரேம் இல்லையா? இட் இஸ் அ சிங்கிள் ஃப்ரேம். ஒரே ஒரு ஃப்ரேம் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃப்ரேமுக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இந்த ஃப்ரேமுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட எலமெண்ட்ட ஹேண்டில் பண்ண போறோம். டைரக்ட்டா. இதுதான் அந்த எலமெண்ட்டோட நோடு. ஓகே. நான் டைரக்ட்டா இதுக்கான எக்ஸ்பாத் வந்து நான் எடுக்கிறேன். இன்புட் டைப் ஈக்குவல் டூ டெக்ஸ்ட். ஓகே. 2 மேட்ச் காட்டுது. ஸோ நான் வந்து மேபி இங்க நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஈவன் ஐ கேன் யூஸ் nth.0 அப்படின்னு சாரி nth ஆஃப் 0ன்றத நான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஈவன் தோ நான் இது போட்டாலும் எனக்கு டூப்ளிகேஷன் இருக்கிறதுனால எனக்கு 2 மேட்ச் காட்டுது. தட் இஸ் ஃபைன். அப்பனா நாம அப்படியே போலாம். ஸோ ஃப்ரேம் லொக்கேட்டார் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான லொக்கேட்டார். இப்போ இந்த லொக்கேட்டாரோட ரிட்டர்ன் டைப் நம்மளுக்கு என்ன வரும்? லொக்கேட்டார் ரிட்டர்ன் டைப் வந்து லொக்கேட்டார். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த லொக்கேட்டாரை யூஸ் பண்ணி டாட் ஃபில் நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேல்யூ என்டர் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? பிளேரைட்ல ஃபில் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நான் இங்க வந்து
ஹலோ அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, கிளியர். Yes, sir. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது என்னோட சிஸ்டம். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னு தெரில. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எதர் நீங்கள் வந்து இதை வந்து ஒரே லைனில் இப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஆர்எல்ஸ் இந்த மாதிரியும் ஹேண்டில் பண்ண முடியும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேம் லொக்கேட்டாருக்கு ஒரு லொக்கேட்டார் எடுக்கிறீங்க இல்லையா? வந்து இப்படி போயிடுறேன். ஃப்ரேம் லொக்கேட்டாருக்கு ஒரு லொக்கேட்டார் எடுக்கிறீங்களா? இப்போ இதோட ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் லொக்கேட்டார் அப்படின்னு வரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்க, ஸோ நான் இதுக்கு ரிட்டர்ன் டைப் எடுக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் லொக்கேட்டார் மெத்தட் நம்மளுக்கு இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஃப்ரேம் லொக்கேட்டார் அப்படின்ற ஒரு அப்ஸ்ட்ராக்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, சாரி, ஒரு இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ ஃப்ரேம் லொக்கேட்டார் அப்படின்ற மெத்தட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு இன்டர்ஃபேஸை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதனுடைய ஆப்ஜெக்ட் இது. இப்போ இதை யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், டாட் லொக்கேட்டார் இப்படி கால் பண்ண முடியும். இப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் லொக்கேட்டார் மெத்தட் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு லொக்கேட்டாரை ரிட்டர்ன் பண்ணும். கரெக்ட், ஒரு லொக்கேட்டாரை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் திரும்ப வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூ வந்து என்டர் பண்ண முடியும். இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றதுனால நம்ம ஃபில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே பட்டன் ஆச்சுன்னா அந்த இடத்துல கிளிக்குன்னு யூஸ் பண்ணியிருப்போம். கிளியர்? Yes, sir. ஓகே, ஸோ இப்படியே ஹேண்டில் பண்ணலாம். இல்லைன்னா நான் ஒரே லைனில் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னாலும் அப்படியே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், இங்கே வந்து நம்ம வந்து இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ரேமை வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு பட்டன் இருக்குது, சாரி, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இருக்குது. எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இங்கே ஒரு பட்டன் இருக்குல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஃப்ரேம் ஆர் நெஸ்டட் ஐ ஃப்ரேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எதனால் வந்து இது நெஸ்டட் ஃப்ரேம் ஆர் நெஸ்டட் ஐ ஃப்ரேம் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா, சி, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது வந்து ஒரு HTML ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு HTML ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு ஒரு வெப்பேஜ் இருக்கு. இந்த வெப்பேஜ்க்குள்ள ஒரு ஃப்ரேம் இருக்கு. இந்த ஃப்ரேமுக்குள்ள இன்னொரு ஃப்ரேம் இருக்கும். இதுதான் வந்து நெஸ்டட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்குள்ள ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வெப்பேஜை லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுதான் ஃப்ரேம் 1. ஓகே, இது வந்து அவுட்டர் ஃப்ரேம் ஆர்எல்ஸ் அவுட்டர் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேமுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் ஃப்ரேம், இந்த இன்னர் ஃப்ரேமுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எலமெண்ட்டை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அவுட்டர் ஃப்ரேமுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் அவுட்டர் ஃப்ரேம் வந்து இன்னர் ஃப்ரேமுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த எலமெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது நம்ம ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பிளேரைட் யூஸ் பண்ணி செயினிங் ப்ராசஸில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரே லைனில் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி ஃப்ரேம் லொக்கேட்டார்லேருந்து அந்த லொக்கேட்டரை கேப்சர் பண்ணோம் இல்லையா? சேம் வே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவுட்டர் ஃப்ரேமை கேப்சர் பண்ணுவோம். அவுட்டர் ஃப்ரேம்லேருந்து இன்னர் ஃப்ரேமை கேப்சர் பண்ணுவோம். இன்னர் ஃப்ரேம்லேருந்து அந்த லொக்கேட்டரை கேப்சர் பண்ணுவோம். ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இந்த பேஜ் லான்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு லோட் ஆகும். ஸோ இந்த பட்டனுக்கு ஒரு லொக்கேட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கு ஸ்டடை ஃப்ரேம். ஓகே, ஸோ பேஜ் டாட் கிளிக். ஸோ டேரெக்டாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க டிஸ்பிளே ரேட்டில். நீங்கள் கிளிக் மெத்தட் யூஸ் பண்ணி
டேரெக்டாக லொக்கேட்டர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லொக்கேட்டரை போய் கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் பேஜ் டாட் லொக்கேட்டர் எடுத்துகிட்டு டாட் கிளிக்னு கொடுக்க பதிலாக இப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து பேஜ் வந்த உடனே இந்த பேஜ் எனக்கு எப்படி இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃப்ரேமுக்கான லொக்கேட்டர் எடுக்க போகிறேன். ஓகே, இந்த ஃப்ரேமுக்கான லொக்கேட்டர் எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் இந்த ஃப்ரேமுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரேமுக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு அங்கேருந்து நான் இந்த எலமெண்ட்டை கேப்சர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அவுட்டர் ஃப்ரேம் வேணும். ஸோ இதுதான் அவுட்டர் ஃப்ரேம். இது வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, நான் எப்படி இது அவுட்டர் ஃப்ரேம்னு சொல்கிறேன், இந்த நோட்டில் நான் ஹைலைட் பண்ணும்போது எனக்கு அந்த அவுட் சைடு அந்த பர்டிகுலர் பாக்ஸ் ஃபுல்லாமே எனக்கு ஹைலைட் ஆகுது. ஓகே, ஸோ அதை வச்சு நான் வந்து அவுட்டர் ஃப்ரேம்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு நேம் ஏதாவது இருக்கா பாருங்கள், நேம் இல்லை, ஐடி இல்லை. பட் எஸ்ஆர்சி அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இந்த ஆட்ரிபியூட் நேம் யூஸ் பண்ணி அதுக்கான வேல்யூவை நம்ம எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ iframe at src equal to multiple frames.html. So page dot frame locator, page dot frame locator. இப்போ நம்ம காப்பி பண்ண XPath கொடுத்துட்டேன். டாட் இன்னொரு ஃப்ரேம் இருக்குல்ல, இது வந்து அவுட்டர் ஃப்ரேம். இப்போ இந்த அவுட்டர் ஃப்ரேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரேம் இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே கொஞ்சம் மேலே போனால் இங்க பாருங்க, இங்க ஒரு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேம் எதுக்குள்ள இருக்கு, அப்படியே கொஞ்சம் மேலே போகிறோம் பாருங்க. இது ஒரு ஃப்ரேம், இது வந்து அவுட்டர் ஃப்ரேம். ஓகே, அந்த ஃப்ரேமுக்குள்ள இன்னொரு ஃப்ரேம் இருக்கு. அப்போ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கேப்சர் பண்ணணும். ஸோ இங்கே எனக்கு எஸ்ஆர்சி இருக்கு. ஸோ டேரெக்டாக நான் இதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸோ வந்து எனக்கு 2 மேட்ச் காட்டுது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே நோடு தான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு நோடு காட்டுது, இங்கே ஒரு நோடு காட்டுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸோ இல்லைனா எந்தோ எதுவும் யூஸ் பண்ணோம்னா டேரெக்டாக உங்களால் கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அவுட்டர் ஃப்ரேமை கேப்சர் பண்ணுறேன். அவுட்டர் ஃப்ரேமை கேப்சர் பண்ணி அப்படியே செயின் பண்ணுறேன். டாட் இன்னொரு ஃப்ரேம் லொக்கேட்டர், அதுக்குள்ளே வந்து இந்த வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணுறேன். இன்னொரு ஃப்ரேம் லொக்கேட்டருக்கான வேல்யூ. ஓகே, இது வந்து அவுட்டர் ஃப்ரேமுக்கான லொக்கேட்டர், இது வந்து இன்னர் ஃப்ரேமுக்கான லொக்கேட்டர். இப்போ அங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவுட்டர் ஃப்ரேமை கேப்சர் பண்ணிட்டோம், இன்னர் ஃப்ரேமை கேப்சர் பண்ணிட்டோம், எலமெண்ட்டை கேப்சர் பண்ண போகிறோம். இதுதான் எலமெண்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மேட்ச் காட்டுது. ஓகே, மேபி ஐ வில் யூஸ் இண்டெக்ஸ் ஹியர். ஸோ இண்டெக்ஸ் போட்டாலும் உங்களுக்கு 2 மேட்சஸ் தான் காட்டுது, விச் மீன்ஸ் இதோடைய டூப்ளிகேட் நோடு தான் வந்து இப்போ நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்டர் ஃப்ரேமுக்கான லொக்கேட்டர் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் இன்னர் ஃப்ரேம் எடுக்கிறோம். இன்னர் ஃப்ரேம் யூஸ் பண்ணி டாட் லொக்கேட்டார் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணி நான் வேணா இப்படி வச்சிடுறேன், இப்படி எடுத்துன்னு போகிறேன். ஓகே, டாட் லொக்கேட்டர் இதோட செயினிங் தான் அது, கொடுத்துட்றோம். இப்போ இந்த லொக்கேட்டருக்கான ரிட்டர்ன் டைப் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம், லொக்கேட்டார் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணோம். நான் வந்து இது எலமெண்ட் அப்படின்னு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எலமெண்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி ஹெலோ அப்படின்ற வேர்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். சார் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சா? Yes, sir. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நெஸ்டட் ஃப்ரேம்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ இப்படி இப்போ ஒரு சினாரியோ சொல்கிறேன், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த அப்ரோச் பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த அப்ரோச் பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே லைனில் வந்து செயின் பண்ணிட்டோம், அவுட்டர் ஃப்ரேம் இன்னர் ஃப்ரேம் அப்படின்ட்டு. இதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டாக எடுத்தும் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். எப்படின்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து அவுட்டர் ஃப்ரேம் இல்லையா, ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு ஃப்ரேம் லொக்கேட்டர் அப்படின்னு வரும். ஓகே,
ஸோ இது வந்து இதோட ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு ஃப்ரேம் லொக்கேட் ஆகும். இது வந்து நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன், அவுட்டர் ஃப்ரேம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ அந்த அவுட்டர் ஃப்ரேமை யூஸ் பண்ணி அவுட்டர் ஃப்ரேம் டாட் ஃப்ரேம் லொக்கேட்டார் திரும்ப இந்த இன்னர் ஃப்ரேமோட வேல்யூ. ஓகே, இன்னர் ஃப்ரேம், சாரி, இன்னர் ஃப்ரேமுக்கான வேல்யூ கொடுத்துட்டு அகைன் இதோட ரிட்டர்ன் டைப் எடுத்தோம்னா இன்னொரு ஃப்ரேம் லொக்கேட்டார். ஸோ இது இது வந்து இன்னர் ஃப்ரேம் இல்லையா, இது வந்து இன்னர் ஃப்ரேம். இப்போ இன்னர் ஃப்ரேமை யூஸ் பண்ணி உங்களால் லொக்கேட்டரை கேப்சர் பண்ண முடியும். ஸோ லொக்கேட்டரோட எக்ஸ் பார்த்து, ஸோ இதுக்கு திரும்ப ரிட்டர்ன் டைப் எடுத்து இந்த லொக்கேட்டரை யூஸ் பண்ணி ஃபில்லோ கிளிக்கோ ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதா? இதுவும் செயினிங் ப்ராசஸ் தான். பட் ஆனால் வந்து ஏர்லியராக ஒரே லைனில் முடித்தோம். இது வந்து நம்ம மல்டிபிள் ஆட்ரிபியூட் எடுத்து நம்ம முடிக்கிறோம். ஓகே, ஓகே சார். ஸோ இப்படியும் பண்ணலாம். சரி, இப்போ வாங்க. சப்போஸ் என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு நெஸ்டட் ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு வெப்பேஜ், உங்களுடைய வெப்பேஜ். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃப்ரேம் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ஃப்ரேம், இது வந்து அவுட்டர் ஃப்ரேம், இது வந்து இன்னர் ஃப்ரேம். இந்த இன்னர் ஃப்ரேமுக்குள்ளே தான் உங்களோட எலமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து அவுட்டர் ஃப்ரேம், இது வந்து இன்னர் ஃப்ரேம், இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுடைய எலமெண்ட் இருக்குது. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அவுட்டர் ஃப்ரேமை கேப்சர் பண்ணணும், அங்கேருந்து இன்னர் ஃப்ரேமை கேப்சர் பண்ணணும், இன்னர் ஃப்ரேம்லேருந்து எலமெண்ட்டை கேப்சர் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த எலமெண்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹலோ அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் நம்ம பண்ணோம். இப்போது எனக்கு இந்த அவுட்டர் ஃப்ரேமில் வந்து இன்னொரு எலமெண்ட் இருக்குது. இது வந்து அவுட்டர் ஃப்ரேமோட எலமெண்ட், இது வந்து அவுட்டர் ஃப்ரேமோட எலமெண்ட். இப்போ இந்த எலமெண்ட் எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறது, உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், வெப்பேஜை லான்ச் பண்ணுறோம், வெப்பேஜ்லேருந்து அவுட்டர் ஃப்ரேமுக்குள்ளே வரும், அவுட்டர் ஃப்ரேம்லேருந்து இன்னர் ஃப்ரேமுக்குள்ளே வரும், இன்னர் ஃப்ரேம்லேருந்து அந்த எலமெண்ட்டை கேப்சர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நான் இருக்கேன். என்னோட பர்டிகுலர் பேஜ் வந்து எனக்கு பேஜோட கண்டெக்ட் வந்து இங்கே தான் இருக்குது எனக்கு கரெக்டாக. இப்போ இங்கேருந்து நான் எப்படி இந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, இங்கேயும் நான் போயிட்டு ஹலோ அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதை நான் எப்படி கேப்சர் பண்ணுறது? செலினியமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, டிரைவ்ட் ஆக்சஸ் டு பேரண்ட் ஃப்ரேம் அப்படின்னு கொடுப்பீங்க. அப்போ என்ன நடக்கும், இதனுடைய பேரண்ட் அவுட்டர் ஃப்ரேம். அப்போ இந்த இன்னர் ஃப்ரேம்லேருந்து அவுட்டர் ஃப்ரேமுக்கு ஃபோக்கஸ் வந்து ஸ்விட்ச் ஆகும். ரைட்? ஆமாம் தானே? எஸ் சார். பட் பிளேரைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அவுட்டர் ஃப்ரேமோட லொக்கேட்டர் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு இல்லையா, டேரெக்டாக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டர் ஃப்ரேம் டாட் லொக்கேட்டார், இப்போ இந்த பட்டனுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான லொக்கேட்டர் எடுங்க அப்படின்னு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதா? டாட் கிளிக்கோ ஃபில்லோ ஏதோ ஒன்று கொடுத்துக்க முடியும் உங்களால். புரியுதா? ஓகே சார். ஓகே, இந்த மாதிரி 10 ஃப்ரேம் இருக்குது அப்படின்னாலும் ஈச் அண்ட் எந்தெந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமோட அந்த ஃப்ரேமுடைய லொக்கேட்டார் டாட் லொக்கேட்டார் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இங்கே ஸ்விட்ச் பண்ணணும் அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு சினாரியோ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த வெப்பேஜ் வச்சே சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து இங்கே போய் ஹலோன்னு வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக இங்கே இருக்கேன் நான். இப்போ இங்கேருந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரேமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இங்கே மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ மேலே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரேமுக்குள்ளே கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு HTML ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது, ஃப்ரேமுக்குள்ளே கிடையாது. இப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. டேரெக்டாக நான் போய் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக போய் அதுக்கான லொக்கேட்டர் எடுத்து நான் வந்து அதை கிளிக் பண்ண வைக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த ஹோம் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறேன், பேஜ் யூஸ் பண்ணி பேஜ் டாட் லொக்கேட்டார், அதோட அதோட லொக்கேட்டார் டாட் கிளிக். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போமா? ஸோ இது கொஞ்சம் வெயிட் டைம் கொடுத்துக்கிறேன் டிஃப்ரென்ஸ்க்காக, அது ஐ மீன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஜஸ்ட் ஒரு நான் 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ திரும்ப ரன் பண்ணுறேன்.
ஸோ அங்கே போய் ஹலோன்னு நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டேன். புரியுதா? எஸ் சார். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃப்ரேமை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அது சிங்கிள் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, மல்டிபிள் நெஸ்டட் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி. சப்போஸ் அந்த ஃப்ரேம்லேருந்து நீங்கள் இன்னொரு ஃப்ரேமுக்குள்ளே ஜம்ப் ஆகணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃப்ரேமோட லொக்கேட்டர் யூஸ் பண்ணி உங்களால் ஜம்ப் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் ஒரு ஃப்ரேம்லேருந்து வெளியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஹேண்டில் பண்ணணும்னாலும் டேரெக்டாக லொக்கேட்டர் யூஸ் பண்ணி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃப்ரேம் ஹேண்டலிங் இன் பிளே ரைட். ஓகேவா?